உடல் பகுதியில் எந்த பகுதியில் பள்ளி விழுந்தாலும் கீழ் நோக்கி போச்சு அப்படின்னா அல்லது துள்ளி கீழே விழுந்தது அப்படின்னா உங்களுக்கு கெடுதல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும். அதே பள்ளி வந்து உடம்புல எந்த பகுதியில் விழுந்தாலும் மேல் நோக்கி ஊர்ந்து வரும்பொழுது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த கீழ் நோக்கி போகும்பொழுது கெடுதல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது உடனடியாக உங்களுடைய வீட்டில் வந்து தலைக்கு குளிக்கிறது நல்லது. தலையோட தண்ணி ஊற்றி, அதாவது கழுத்து பகுதியோடு நம்ம குளிக்கிறோம் அப்படிங்கிறத விட தலைக்கு தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு குலதெய்வத்தை நினச்சி ஒரு கற்பூரம் ஏற்றுறது அல்லது குலதெய்வத்தை நினச்சி ஒரு நமஸ்காரம் பண்ணுறது மிக மிக நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். குலதெய்வத்துடைய படம் வீட்டில் இல்லாமல் இருந்தால் கூட பிள்ளையார் படத்துக்கு முன்னாடியோ அல்லது முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி நின்று உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் நமஸ்காரம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்போ கூட வரக்கூடிய கெடுதல் அப்படிங்கிறது முன்கூட்டி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த கெடுதலை வந்து தற்காத்து கொள்ளக்கூடிய குலதெய்வத்தையோ பிள்ளையாரையோ முருகப்பெருமானையோ வழிபாடு பண்ணும் பொழுது வரக்கூடிய கெடுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நீங்கள் வந்து தவிர்க்க முடியும். அப்படிங்கிறத விட